இருடா இருடா இருடா. ஏண்டா சுடுதா? அப்பையார பரம்பரை சும்மா இருடா. நான் மண்ணை ஊதுறேன். குடுறா பாவா. இருடா குடுத்துறேன்டா. சரி நானா திங்க போறேன். என்னப்பா காகிதம் போட வந்தியா? ஆமா இந்த உருண்டை பூராத்தையும் நீயே தின்னுட போறியா? இது மூணாவதா? ஐயோ உடம்புக்கு ஆகாது. ஆமாப்பா ஊரெல்லாம் கால்றா. கீழே போட்டுருப்பா கீழே போட்டுரு. உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாண்டா. நானே குடுத்துறேன். டேய் கொண்டாடா காக்கா கடி கடிச்சு தர்றேன். உனக்கு இருக்கிற பச்சையில நாய் கடி கடிச்சு கொண்டாட கடிச்சு தர்றேன். வேணாடா சொன்ன கேடுறா. கடிச்சு தர்றேன். கொண்டாடா இந்த போயிட போதுறாங்க. கொண்டாடா கொண்டாடா இன்னும் கடிச்சு தர்றேன். Good. Go. என்ன சார் வேணும்? உங்க இஷ்டம். எச்சிலா?
கூல். நம்ம நாச்சு வச்சுடா. ஆமா. யார் வைப்பா? ஆமா. ஏய், என்னடா கிளப்ல வந்து கலாட்டா பண்றீங்க? அப்பா இல்லையா ஒண்ணு இல்லையா? ஐஸ்கிரீம் தின்னு. ஐஸ்கிரீம் 25 ரூபாய் தின்னுருக்கானுங்க. என்னடா சொல்றீங்க இப்ப? ஐயா அவரா சும்மா கொடுத்தாருங்க. நாங்க ஒண்ணும் கேட்கல. பணம் தெரியாது எங்களுக்கு. உங்க தாத்தாவா? இல்ல அவர் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்தாரா? கொடுத்தாரா உங்களுக்கு? ஹோட்டல்ல வந்து ரோட்டா பண்ணிட்டு தங்கம், எனக்கு தெரியும் எந்த தாயும் தன் மகன் மேல சந்தேகப்பட மாட்டான். ஆற அமர யோசிச்சு முடிவுக்கு வரும்போதுதான் நான் சொல்ற உண்மைகள் புலப்படும். நீங்க சொல்ற ஒவ்வொன்றையும் கேட்டா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஊர் பெரியவங்களும் என் மேனேஜரும் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் செல்வம் கள்ள நோட்டுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் முடிவுக்கு வந்தேன். அந்த தவறான வழியில இருந்து அவனை திருத்தவே முடியாதா? முடியும். செல்வம் வந்ததும் அவனை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடான்னு சொல்லு. அதுக்கு பயப்பட்டா என்ன வந்து பாரு. வேண்டிய ஏற்பாடு நான் செய்ய. சரிண்ணா. அம்மா, செல்வா, எந்த நேரமும் உங்க மகனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல இருக்கு. அம்மா, உங்க மகன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்னங்க எழுதிருக்கா? இன்ஸ்பெக்டர் அவர்களே, என்னை பிடித்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். மீறி என்னை பிடிக்க முயற்சி செய்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். எச்சரிக்கிறேன். இப்படிக்கு செல்வம். ஐயோ, செல்வமா இப்படி எழுதிருக்கா? சந்தேகம். ஏம்மா, உங்க மகன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுங்க. உண்மையை சொல்லு. தப்பி உடனே குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதும் அவங்க இருப்பிடத்தை போலீஸ் சொல்லாம மறைக்கிறதும் மாபெரும் குற்றம். அதுக்காக உங்களை கைது பண்ண வேண்டி வரும். உண்மையை சொல்லுங்க. பாத்தீங்களாமா, உங்க மகன் நல்லவன் சொன்னீங்களே, இப்ப புரியுதா? எனக்கு வச்ச குறிச்சு நீங்க பலியாயிட்டீங்க. செல்வம், செல்வம். இந்த பக்கமா தானே வந்தான். எங்க போயிருப்பான்? ஹலோ மிஸ்டர் ஜெயசிம்ஹா. அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலாம். மிஸ்டர் ஜெயசிம்ஹா, உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம். ஐயோ, உங்களை பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, எஸ் மேனேஜர் ஸ்பீக்கர். வாட்டா? தப்பி ஓடிய கைதி செல்வமா? மார்வேஷன் இங்கேயா? மானம் சார், என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே வந்து சோதனை போட்டு பார்த்துக்கலாம். செல்வம், எங்களுடைய கருணையினால வெளியில சுத்தி திரிகிற நீ எங்க இடத்தையே கண்டுபிடிக்க முயற்சிக்க. உன்னால அது முடியாது. போய் வரட்டுமா? என்ன தெரியல உனக்கு? தெரியலையே. பரவாயில்ல, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் தேவை எனக்கு புரியும். உனக்கு எவ்வளவு சில்லறை வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு. சில்லறை? ஆமா, நீ பதுக்கி வச்சிருக்கிற கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? ஐயோ பாவம், நீ அதை பார்த்ததே இல்லை போல் இருக்கு.
நீ என்கிட்ட சில்லற மாத்தினியே அதுக்கு பேர் தான் கள்ள நோட்டு. எங்கே எப்போ? இந்த 6 விரல் கையை கேட்டு. ஓஹோ, நீதான் செல்வமா? ஆமா. அப்ப ஏமாந்த செல்வம், இப்ப தப்பியோடைய கள்ள நோட்டு கை. நீ நிரபராதி. உன்னை எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கும் தாய் கதறி எழுத காட்சி இன்னும் என் கண் முன்னால் அப்படியே நிற்குது. உன்னை ஜாமீன்ல கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு, ஆனா நீதான் அவசரப்பட்ட. இன்ஸ்பெக்டர், இந்த நேரத்தில் நீ ஓடுனா ஆபத்து. உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படி நம்புறது? உன் தாய் மேல ஆணை. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? சுமாரா தெரியும். ஆல்ரைட், நீ கொஞ்ச நேரம் என் டிரைவரா நடிச்சிரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிதம்பரம், எங்க இவ்வளவு தூரம்? வர்ற வழியில கார்ல ஒரு ஸ்லைஸ் ரிப்பேர், அதான் பார்த்துட்டு இப்ப புறப்பட்டு இருக்கேன். அப்படியா? என் சைக்கிள் டியூப் கூட வெடிச்சு போயிடுச்சு. அதனால என்ன, போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். டிரைவர், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. 809 வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன். மிஸ்டர் சிதம்பரம், கலா சௌக்கியமா இருக்குதா? இட்ஸ் ஆல்ரைட். இந்த பாருங்க, முதல்ல நான் கலாவை சந்திச்சதும் பிறகு அவளையே பெண் பார்க்க போனதும் ஒரு தனி கதை. அது கதையாகவே போயிடக்கூடாதுங்கிறதா முதலாளிக்கு எனக்கும் கவலை. நோனோ, அது கல்யாணத்துல முடியத்தான் போகுது. நீங்க எல்லாம் சந்தோஷப்படத்தான் போறீங்க. அந்த நாள் என்னைக்கு? செல்வம் பிடிபட்ட பிறகு. அவனை போல ஒரு அயோக்கிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்க நான் இருந்தா அவரை பிடிச்சிடுவனோன்னு என்னையே சுட்டுக்குள்ள முயற்சி செஞ்சான். அது அவங்க அம்மாவையே காயப்படுத்தி. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்க. நல்ல வேலை, நாங்க இருந்ததுனால அவங்களை காப்பாற்ற முடியுது. ஐயோ பாப்பா. நான் வரட்டுமா? தனியா ஒரு விஷயம் பேசணும். ஆல்ரைட். எங்க மிஸ்டர் சிதம்பரம், உங்க டிரைவரை காணா? போயிட்டானா? எப்படா காரை நிறுத்துவாங்க, எங்கடா டீ கடை இருக்குன்னு தேடிட்டு போறதான் இவங்க வேலை. அம்மா, அம்மா, வெளியே போ. இந்த வீட்டுக்குள்ள காரை எடுத்து வைக்காது. ஐயோ, சுட்டது நான் இல்லம்மா, நான் சொல்லலம்மா. கள்ள நோட்ல நீ சம்பந்தப்படல, காவல்ல இருந்து நீ தப்பி ஓடி வரல. இன்ஸ்பெக்டர் சொல்ல நினைச்சு என்ன சொல்ற? எதுவுமே செய்யலன்னு நான் நம்புறேன். அம்மா, தயவு செய்து நீ வெளியே போயிடப்பா, போயிடு. நீயுமா என்ன சந்தேகப்படுற? அம்மா, நான் சொல்றதை கேளுமா, சொல்றதை கேளுமா. மானம், மரியாதை, மனசாட்சி இவர்களை விட்டு நீ சொல்ற உண்மையை நான் கேட்டது போதும். போ வெளியே. முடியாதும்மா, இந்த பழியோட நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். நீ போக வேண்டும். உன்னை பெத்த பாவத்துக்காக நான் போறேன்டா. வேண்டாமா, வேண்டாம், நீ போக வேண்டாமா, நான் போறேன், நான் போறேன்மா. என்ன நடந்தாலும் நீதியும் நேர்மையும் தவறாதேன்னு சொன்ன வார்த்தை என் நெஞ்சிலேயே இருக்கு. நான் போறேன்மா, நான் போறேன்மா.